به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال النبي صلى الله عليه وسلم إن من حسن إسلام المرء تركه ما لا يعني கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நமது வாழ்க்கை தேவையில்லாத வீணான எத்தனையோ விஷயங்களை நமது வாழ்க்கையிலே வீணாக நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு முஸ்லிம் ஆணோ பெண்ணோ அவர்களது இஸ்லாம் சிறந்தது என்பதற்கு அடையாளம் என்ன? தேவையில்லாத, பிரயோஜனம் இல்லாத, அவசியமில்லாத விஷயங்களை கைவிடுதல். இது ஒரு முஸ்லிமுடைய சிறந்த இஸ்லாத்திற்கான அடையாளம். நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதனுடைய நேரங்கள் எதுவுமே வீணாக கழிவதை விரும்புவது கிடையாது. வீணாக கழிவது என்பது கிடையாது. எனவேதான் காலையில் எழுந்தது முதல் இரவு நாம் ஓய்வெடுக்க செல்கிற வரை மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் சின்ன சின்ன துஆக்கள், சின்ன சின்ன திக்ருகள், சின்ன சின்ன வழிமுறைகள். ஒரு நோயாளியை சந்திக்க போனால் அங்கு சில ஒழுக்கங்கள், அங்கு சில துஆக்கள், எல்லா விஷயத்திற்கும். திடீரென்று மழை பொழிகிறது என்று சொன்னால் மழை பொழிந்தால் என்ன சொல்ல வேண்டும், காற்று வீசினால் அப்போது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இயற்கை தேவைகளுக்காக நாம் போகிறோம், டாய்லெட் போயிட்டு வருகிறோம், போகும்போது என்ன சொல்ல வேண்டும், வரும்போது என்ன சொல்ல வேண்டும், இப்படி ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. எனவே நாம் இந்த சுன்னத்துகள், இந்த வழிமுறைகள், இவைகளை நாம் பேணினாலே நமக்கு நேரம் போகவில்லை, பொழுது போகவில்லை என்று நாம் சொல்ல மாட்டோம். அறிஞர்கள் நேரம் போதவில்லை என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு நேரம் பத்தாது. ஆனால் இன்னைக்கு நாம நேரத்தை வீணாக்கிறோம், நேரம் போகவில்லை என்று என்ன செய்யறோம் சொல்கிறோம். குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள் தான் கால நேரங்களை ரொம்ப வீணாக்கக்கூடியவர்கள் தாய்மார்களாகத்தான் இருக்கிறாங்க. வீட்டு வேலைகளும் முன்பை விட எவ்வளவோ இப்போது சுருங்கி விட்டது. வேலைகளுக்கு இப்போதெல்லாம் பல மணி நேரங்கள் ஆவது கிடையாது. ஒரு நேரத்திலே பெண்கள் காலையிலிருந்து இரவு வரை வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் யாரை பற்றியும் புறம் பேசவோ, தேவையில்லாத விஷயங்களை பேசுவதற்கோ, ஃபித்னாக்கள் பேசுவதற்கோ அவர்களுக்கு நேரம் இருக்காது. வெளியில் செல்வதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. ஆனால் இன்று அப்படி அல்ல. வீட்டு வேலைகளுக்கு பெரிய கால நேரம் என்பது இல்லை. அன்றாட வீட்டு ஏதோ விசேஷங்கள் வந்தாலே தவிர அன்றாட தேவைகளுக்கு ஒரு மணி நேரம் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். மீதி நேரங்கள் எல்லாம் எப்படி நமக்கு கழிகிறது? எல்லா நேரங்களையும் வீணாக நம்முடைய பெண்கள் கழித்து கொண்டிருக்கிறான். எந்த விதமான குர்ஆன் திலாவத்து கிடையாது, திக்ரு கிடையாது. உங்களுக்கு இருக்கிற இந்த கால நேரத்தில் நீங்கள் குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணனா கண்டிப்பாக சில வருடங்களில் குர்ஆனை ஹிஃப்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். எத்தனையோ வயதானவர்கள் உலகம் முழுக்க வயதான பருவத்திலையும் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கிறாங்க, மனனம் செய்கிறாங்க. அப்போ எந்த பருவத்திலும் கூட குர்ஆனை மனனம் செய்ய முடியும். அப்போ உங்களுடைய கால நேரங்கள் இருக்கிறதே, அந்த நேரங்களை பயன்படுத்தினால் செய்யலாம். ஆனால் தாய்மார்கள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களுடைய நேரங்களை வீணான விஷயங்கள், ஒன்று ஃபோன் பார்ப்பதில் அல்லது டிவி பார்க்கறதில், சீரியல்கள்
நாடகங்கள் பார்ப்பதில் தான் அவங்களுடைய எல்லா நேரமும் கழிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய காலையிலிருந்து இரவு வரைக்குமான நம்முடைய நேரங்கள் எப்படி கழிய வேண்டும் என்பதை குறித்து தான் உங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தாய்மார்களே, நம்முடைய நேரங்கள் முதலாவது கடமையான தொழுகைகள். இந்த நேரத்தில் தொழுவது, ஐவேளை தொழுகைகளை தொழுகிறது. கடமைக்கு பிறகு நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேரத்தில் தொழுவது, 5 நேரங்கள் தொழுவது, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாய கடமை. பெண்களுக்கு அந்த தடுக்கப்பட்ட நாட்களை தவிர மற்ற காலங்களில் உரிய நேரத்தில் தொழுவது. இன்றைக்கு பெண்கள் பல நேர தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறாங்க. 2 தொழுகைகள் 5 நேர தொழுகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஃபஜ்ருடைய தொழுகை, மற்றொன்று அசருடைய தொழுகை. இந்த 2 தொழுகைகளையும் தவற விடுவது குறித்தும் எச்சரிக்கை வந்திருக்குது. இந்த 2 தொழுகையையும் பேணி தொழுதால் அதற்குரிய நன்மையும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அசருடைய தொழுகையை ஒருவர் தவறவிட்டால் அவருக்கு ஏற்படுகிற இழப்பும் கை சேதமும். ஒருவர் ஒரு விபத்திலே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். அவருக்கு என்ன கை சேதம் உலகத்தில் இருக்குமோ அதே கை சேதம்தான் அசருடைய தொழுகையை தவறவிட்டவருக்கு மறுமையில் கை சேதம். இன்றைக்கு நமது பெண்களுடைய நிலைமை என்ன? அசர் நேரத்தில் ஏதாவது விசேஷம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கன்னா அசர் தொழுகை கிடையாது. பல நேரங்களில் அசரை தவற விடுறோம். ஆண்கள் ஃபஜ்ருக்கு வர்றாங்க, ஆனால் பெண்கள் வீட்டில் ஃபஜ்ர் தொழுகிறாங்களா? இன்றைக்கு நாம் அதை உறுதியாக சொல்ல முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவன் மனைவி காலையில் தொழுகைக்கு எழுந்திருக்கிற விஷயத்தில் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்கணும்னு சொன்னாங்க. முதல்ல யார் எழுந்திருக்கிறாங்களோ அவர்கள் மற்றவர்களை எழுப்பி விடணும்னு சொன்னாங்க. கணவன் எழுந்தால் உறங்கி கொண்டிருக்கிற மனைவி எழுப்புங்க, கொஞ்சம் எழுந்திருக்க தாமதமானால் தண்ணியை தெரிச்சு விடுங்கன்னு சொன்னாங்க. கணவன் தூங்கி மனைவி எழுந்தால் கணவனை எழுப்புங்க, எழுந்திருக்க தாமதமானால் தண்ணியை தெளிச்சு விடுங்கன்னு சொன்னான். இன்றைக்கு தண்ணியை தெளிச்சு விட்டால் பெரிய சண்டையே வந்துடும். ஆனால் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி தெளிச்சு விடுங்கன்னு சொன்னான். அப்படி யார் தண்ணி தெளித்து தன்னுடைய துணையை எழுப்பி விடுறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கருணை புரிகிறான், அல்லாஹ் அவர்கள் மீது ரஹமத்து செய்கிறான் என்று சொன்னாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க நமக்கு தெரியல. வீடுகளில் பெண்கள் தொழுதாதான் அவங்க குழந்தைகளை எழுப்புவாங்க. அந்த பிள்ளைங்க தொழும். காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகாமல் நீங்கள் படுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய காதலை ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று சொன்னாங்க. அன்றைய காலை பொழுதில் எழுந்திருக்கும் போது அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸ், அவர் அசிங்கமாகத்தான் எழுந்திருக்கிறார். அவருக்கு அன்றைக்கு முழுவதும் பீடை தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு மனிதனுடைய நாளில் கெட்ட நாள் என்று எதை சொல்வோம்? என்றைக்கு அவன் ஃபஜ்ரு தொழவில்லையோ அதுதான் அவனுக்கு கெட்ட நாள், அதுதான் அவனுக்கு மோசமான நாள். அப்படியானால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைகள் எல்லாம் இன்றைய எத்தனை பெண்கள் பேணுதலாக தொழுகிறாங்க? வக்து முடிவதற்குள் எழுந்து எத்தனை பெண்கள் தொழுகிறாங்க? வக்து எப்போ முடியுதுன்னு முதல்ல தெரிகிறாங்களா? எப்போ வக்து முடியுதுன்னு சொல்லி அதில் பேணுதலே கிடையாது. அப்போ இன்றைக்கெல்லாம் தொழுகை அட்டவணை இருக்குது. ஒவ்வொரு தேதியிலும் எப்போ சூரியன் உதயமாகிறது, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடிச்சாகணும். அது தெரிகிறதில்லை இல்லையா? பல பெண்கள் அவங்களுக்கு தொழக்கூடாத நாட்கள் வந்து முடியுதுன்னு சொன்னால் உடனே குளித்து தொழுகையை ஆரம்பிக்கிறது இல்லை, அதில் தாமதங்கள் செய்கிறாங்க. எப்போ நிற்குதோ அவங்க உடனே குளிச்சுட்டு அடுத்த வக்து தொழுகையை ஆரம்பிச்சிடணும். அடுத்து அவங்களுக்கு என்னங்க அந்த தொழுகையை அவங்க கன்டினியூ பண்ணி ஆகணும். அதில் எவ்வளவோ அலட்சியம் இருக்கிறாங்க. சஹாபி பெண்மணிகள் அவங்களுக்கு அந்த பீரியட் இந்த மாதவிடாய் டைங்களில் நேரங்களில் முடியக்கூடிய தருணம் வந்துட்டால் இரவு நேரத்தில் கூட எழுந்து சோதித்து பார்ப்பாங்க, சுத்தமாயிடுச்சா, குளிச்சு விட்டு காலையில் ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பிக்க வேண்டுமே. இதுதான் அந்த பெண்களுடைய அக்கறை நிலை. ஆக நாம் இந்த ஃபர்தான தொழுகைகள் விஷயத்தில் நாம் எவ்வளவு அலட்சியங்கள், நேரம் தவறி தொழுகிறது, கதாவா தொழுகிறது. கதாவா தொழுகிறதுங்கிறது மார்க்கத்தில் இல்லை. ஒரு மனிதன் தூங்கினால் கதா செய்யணும், மறந்துட்டா கதா செய்யணும். வேணுக்குன்னே விடுறது அப்படிங்கிறது இல்லை. வேணுக்குன்னு விட்டால் ஹதீஸில் அவரை காஃபிர்னு சொல்லப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையில தொழுகதான், அதுதான் நமக்கு வித்தியாசம்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க தாக்கப்பட்டு குத்தப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறாங்க.
இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் சொன்னாங்க, யார் இந்த தொழுகையை பேணுவாரோ அவர் மார்க்கத்தின் இதர கடமைகளையும் பேணுவார். யார் தொழுகையை வீணடிக்கிறாரோ மார்க்கத்தின் மற்ற விஷயங்களை தாராளமாக வீணடிப்பார். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை சீரா இருக்குன்னு சொன்னா, அவர் கரெக்டா தொழுகிறாருன்னா அவருடைய எல்லா விஷயங்களும் சீரா இருக்கும். தொழுகை ஒழுங்கு இல்லை, எல்லா விஷயங்களும் ஒழுங்கு கெட்டு தான் போயிருக்கும். எனவே அருமையான தாய்மார்களே, கடமையான தொழுகைகள் விஷயத்தில் எவ்வளவு பேணுதலும் பக்குவம் இருக்க வேண்டுமோ அது இல்லை. முன் சென்ற பெண்மணிகளை பாருங்க, அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நஃபில் தொழுதாங்க. கடமையெல்லாம் அப்புறம், ஃபர்தெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க கற்பனை கூட செய்ய முடியாது ஃபர்தான தொழுகை விடுறதுங்கிறது. முஆதா என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாணவி. ஒரு நாளைக்கு 600 ரக்காத்துகள் தொழுவாங்க. அவங்க வீட்டில் 600 ரக்காத்துகள் தொழுவாங்க. ஹஃப்ஸா பின்த் சீரீன் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க 30 வருடமா அவங்க எந்த இடத்துல தொழுவாங்களோ அந்த இடத்துலையே உட்கார்ந்துருப்பாங்க. அத்தியாவசிய தேவைக்கு அந்த இடத்த விட்டு எழுந்திருப்பாங்க. தேவை முடிஞ்சால் மறுபடியும் வந்து உட்கார்ந்துருவாங்க. இப்படி 30 வருஷ காலங்கள், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல. இப்படித்தான் அந்த பெண்கள் எல்லாம் அவ்வளவு நஃபில் வணக்கங்கள். ராபியாங்கிற பெண்மணி உறக்கமே கிடையாது, இரவுல நின்று வணங்கி கொண்டே தான் இருப்பாங்க. தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு கொஞ்ச நேரம் படுப்பாங்க. ஏன்னா தஹஜ்ஜுதுக்கும் ஃபஜ்ருக்கும் நடுவில் கொஞ்ச நேரம் படுக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படி படுத்துட்டு எழுந்துருவாங்க இமாம் ராபியா அவர்கள். அவ்வளோ பெரிய வணக்கசாலி அவங்க. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் அவங்கள சந்திக்க போனாங்க. ஏன்னா அந்த அம்மாவை சந்திக்கிறதுக்கு பல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் போவாங்க. அந்த அம்மாவுடைய உபதேசத்தை கேட்கறதுக்காண்டி போவாங்க. சுஃபியானு சௌரி பெரிய அறிஞர். அவங்க சொன்னாங்க தன் தோழர்கள்ட்ட, வாங்க நம்மை வழிநடத்துகிற ராபியாவிடத்தில் போயிட்டு வருவோன்னு சொல்லி போனாங்க. போன போது அவங்க சொன்னாங்க, சுஃபியான் அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா அந்த ஐயாம், மனிதனாகிய நீர் யாரு? காலத்தின் தொகுப்பு தான் மனுஷன். காலத்தினுடைய தொகுப்பு, யாருக்கு எத்தனை வயது எழுதப்பட்டிருக்குதோ அந்த காலத்தினுடைய தொகுப்பு தான் மனுஷன். ஒரு நாள் கழிவது என்று சொன்னால் உன்னுடைய தொகுப்புல கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க வாழ போற வருஷம் எத்தனை, அது நாளா கணக்கு போட்டுக்குங்க. இந்த நாட்களுடைய தொகுப்பு தான் நீங்க. ஒரு நாள் முடியுதுன்னு சொன்னா உங்களுடைய தொகுப்புல கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்குங்க என்று எல்லா விஷயத்தையும் எப்போது பார்த்தாலும் அருமையை பற்றிய பேச்சு தான் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா ஆகிரத்தோடு தான் சம்மந்தப்படுத்துவாங்க. ஒரு நாள் ராபியாவுடைய ஒரு சகோதரர், அவர் எங்கேயோ போயிட்டார். அந்த காலத்தில் ஜிஹாதுக்குன்னு போனால் பல வருஷம் கழித்து வருவாங்க. நீண்ட நாட்கள் எங்கேயோ போன பிறகு பல வருஷத்துக்கு பிறகு வர்றாரு அவங்களுடைய சகோதரர். நம்முடைய குடும்பத்தில் யாராவது ரொம்ப நாள் பிரிஞ்சு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அன்னை ராபியா அவர்களிடத்தில் அவருடைய சகோதரர் வந்தபோது அவர்கள் அழுதாங்க. அவங்க சொன்னாங்க, என் உள்ளத்தில் இந்த உலகத்தில் மகிழ்ச்சிக்கு நான் இடமே வைக்கல, மகிழ்ச்சிக்கு நான் இடமே வைக்கல. நீ நீண்ட நாள் கழித்து வந்தபோது உன்னை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் என்ன வந்தது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் ஒரு நாள் நிற்க போகிறோம். எல்லோருமே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க போகும்போது சிலர் அல்லாஹ்வுக்கு முன்னால் மகிழ்ச்சியோடு நிற்பாங்க, சிலர் அல்லாஹ்வுக்கு முன்னால் துயரத்தோடு நிற்பாங்க. நானும் ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணும். அப்படி நிற்க போகிற நாள் வருகிற போது நான் அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திப்பேனா அல்லது தோல்வியுற்றவனாக சந்திப்பேனான்னு தெரியலையே என்று சொல்லி அழுதான். அருமையானவர்களே, அந்த பெண்கள் எவ்வளவு தூய்மையான, எவ்வளவு கற்பொழுக்கம் உள்ள, இறையச்சமுள்ள பெண்களாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இத்தகைய மனிதர்களை பற்றி தான் சொல்லுவான், அம்மா மன் காஃப மகாம ரப்பி, யார் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டிய நாளை எண்ணி அஞ்சி தன்னுடைய மனோ இச்சையை விட்டும் தங்களை தற்காத்து கொள்கிறார்களோ என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா. இந்த பெண்கள் அப்படி தான் இருந்தாங்க. அருமையானவர்களே, இப்படி எல்லா விஷயங்களிலும் அந்த பெண்மணிகள் வணக்க வழிபாடுகள், கூடுதலான இபாதத்துகள், எல்லா நேரமும் திக்ருகள், இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரியமான மனைவியாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய சட்டமேதையாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2210 ஹதீஸுகள் அறிவிக்கிறாங்க. பெரிய ஹதீஸுகளை அறிவித்த ஒரு மாபெரும் கணங்க அவங்க ஞானி. அவங்க சஹாபாக்கள்ல 7 பேர் தான் சட்டம் சொல்லக்கூடிய அறிஞர்கள். அந்த சட்டம் சொல்லக்கூடிய அறிஞர்களில்
6 பேர் ஆண்கள்னு சொன்னால் ஒரே ஒரு பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். மக்களுக்கு காலையில் பாடங்கள் நடத்துவாங்க. மஸ்ஜிது நபவியில் என்னென்ன நடக்குதோ எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருப்பாங்க. என்ன தவறு நடந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு பாடம் கற்றுக் கொடுக்கிற வேலை, ஹதீஸுகளை அறிவிக்கிற வேலை, இத்தனை வேலைகளுக்கு இடையில ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காலமெல்லாம் நோன்பு வைப்பாங்க. வருஷத்தில் 5 நாள் ஹராம் நோன்பு வைக்கிறது. 2 பெருநாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய 11, 12, 13 இந்த நாட்கள் 5 நாளை தவிர மீதி காலமெல்லாம் நோன்பு வைக்கலாம். அப்படி சில பெரியவங்க இருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலமெல்லாம் நோன்பு வைப்பாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குவாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஜுபைர் சொல்கிறாங்க, நான் அன்னை ஆயிஷா அவர்களை பார்க்க வந்தேன். அன்னை அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி அழுதுகிட்டே இருந்தாங்க. ஃபமன் அல்லாஹு அலைனா வகானா அதாப சமூம். நாளை சொர்க்கத்தில் சென்ற பிறகு சொர்க்கத்து அடியார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நம் மீது உபகாரம் செய்து இந்த துன்புறுத்தும் நரகத்தில் இருந்து பாதுகாத்தான்கிற ஒரு வசனம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வசனத்தை ஓதுறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சொல்கிறாங்க அவங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தேன், திரும்ப வந்து பார்த்தா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதே ஆயத்தை தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, இதே வசனத்தை தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இந்த ஒரு வசனத்தை இரவு முழுக்க ஓதிக்கிட்டே இருந்தாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவ்வளவு கடினமான பல்வேறு வேலைகளுக்கும் இடையில கூட அவர்கள் வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்தினாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நமது தாய்மார்களுடைய நல்லறங்கள், இபாதத்துகள் அதெல்லாம் எங்கே போச்சு? ஒரு காலத்தில் பெண்கள் 2 நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்க, 3 நாளில் ஒரு குரான் முடித்தாங்க. திலாவத்து கிடையாது, எந்த விதமான வழிபாடுகளும் இல்லாமல் நம்முடைய நேரங்கள் பூரா குழப்பத்தில் தான் கழியுது. வீணான விஷயங்களில் தான் நம்முடைய நேரங்களை கழிக்கிறோம். எனவே தாய்மார்களை சிந்திக்கணும். உலகத்தில் நடக்கிறதை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் இங்கே அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க, 3 வேளை நிம்மதியாக சாப்பிட்றீங்க, அச்சம் இல்லாமல் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கஸாவுடைய சகோதரிகளை எண்ணி பாருங்க. அங்கு எவ்வளவு அச்சத்தோடும் எவ்வளவு பயத்தோடும் கடுமையான பசியோடும். ஒரு ஜும்மாவில் அங்குள்ள ஒரு ஹத்தீப் இமாமாக இருப்பவர் ஒரு 2 வார்த்தையை சொல்லி ஹுத்பா முடிச்சிட்டார். என்ன 2 வார்த்தை? எழுந்து நின்றார், சொன்னார், நான் நீண்ட நேரம் உங்களுக்கு ஹுத்பா செய்ய முடியாது, ஏனென்றால் நான் பசியோடு இருக்கிறேன். நீண்ட நேரம் கேட்பதற்கு உங்களாலும் முடியாது, ஏனென்றால் நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள். எனவே தொழுங்கள் என்று சொல்லி கீழே இறங்கிவிட்டார். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் ஹுத்பா செய்வதற்கு கூட முடியாத அளவுக்கு பல நாட்கள் உணவில்லாமல் பசி, பல நாட்களுடைய அந்த பசி கொடுமையை தாங்க முடியலைங்கிறத தான் அந்த ஹத்தீப் வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நாம் திருமண வீடுகளில் 3 நேரமும் சாப்பிட்றோம், இடையில நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றோம், இடையில விரும்பிய பானங்களை குடிக்கிறோம். எவ்வளவு அல்லாஹ்வுடைய நேமத்துகளை அனுபவிக்கிறோம். உலகத்தில் இந்த நேமத்துகள் இல்லாமல் துன்பப்படுகிற கஷ்டப்படுகிற அந்த மக்களை நாம் என்றைக்காவது எண்ணி பார்க்கிறோமா தாய்மார்களே? நம்முடைய இந்தியாவும் கூட ஆபத்தான நிலையை நோக்கி தான் போகுது. நம்முடைய நன்றி கட்டத்தனத்தினால தான் அல்லாஹ் தண்டிக்கிறான். அல்லாஹ் நேமத்தை பறிக்கிறான்னு சொன்னால் நம்முடைய நன்றி கட்ட வாழ்க்கை தான். நன்றி கட்டன்னா என்ன அர்த்தம்? நாம் அல்லாஹ்வுடைய நேமத்துகளை அனுபவிக்கிறோம், அவனுடைய கடமைகளை மறக்கிறோம், அவன் ஏவியவைகளை விடுறோம், அவன் தடுத்தவைகளை நாம் செஞ்சிட்ருக்கிறோம். இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிற போது அல்லாஹ் இந்த நேமத்துகளை அடியார்களிடமிருந்து பறித்து கொள்கிறான். இல்லைன்னா அடியார்களுக்கு கொடுத்த நேமத்தை அல்லாஹ் பறிக்கிறது கிடையாது. நம்முடைய நன்றி கட்டத்தனங்கள், நம்முடைய செயல்பாடுகள் தான். எனவே அருமையானவர்களே, பெண்கள் அவங்க நல்லறங்கள் செஞ்சாங்கன்னா ஆண்களை விட பெண்களுடைய இபாதத்துகள் புனிதமானது. சொல்லுவாங்க உலமாக்கள், ஒரு மோமினான ஒரு பெண்ணுடைய நல்லறம் என்பது, அந்த பெண் செய்யக்கூடிய நல்ல அமல் என்பது 70 சித்தீக்குகளுடைய அமல்களுக்கு நிகரானது. ஒரு பெண்மணி செய்யக்கூடிய அமல் என்பது, சித்தீக்குகள் உயர்ந்த மர்த்தபா உடையவர்கள், அந்தஸ்துடையவர்கள், அந்த 70 சித்தீக்குகள் அமல் செய்தால் என்ன நன்மையோ அது ஒரு பெண்மணி செஞ்சால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெண்மணி பாவம் செஞ்சால் 1000 பேர் பாவம் செஞ்சதற்கு சமம். ஒரு பெண் பாவம் செஞ்சால் 1000 பேர் பாவம் செஞ்சதற்கு சமம். எனவே ஒரு பெண்மணியினுடைய அமலும் சரி, ஒரு பெண்ணுடைய பாவமும் சரி, அது ஆண்களுடைய பாவத்தை விட பல மடங்கு பெரியது என்பதைத்தான்
இதன் மூலம் உலமாக்கள் சுட்டி காட்டாங்க. எனவே தாய்மார்களே, அக்காலத்து பெண்கள் இரவுல பகல்ல பல பல 100 ரக்காத்துகள் 1000 ரக்காத்துகள் குர்ஆன் திலாவத்துகள் செஞ்சாங்க. குறைஞ்சது கடமையான வணக்கங்கள்ல கவனம் செலுத்துங்க. மகரிபுக்கு பிறகு இஷா வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் தொழுதுகிட்டே தான் இருப்பாங்க. சில நேரங்களில் 6 ரக்காத் தொழுவாங்க, சில நேரங்களில் 12 ரக்காத் தொழுவாங்க, சில நேரங்களில் 20 ரக்காத்து தொழுவாங்க என்ற ஹதீஸில் வருது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் தொழுது விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பிறகு வந்து பார்த்தா தோழர்கள் பலர் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பார்த்து அல்லாஹ் வானவர்களிடத்தில் பெருமையாக பேசினான். ஏதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், மகரிப் தொழுதார்கள், அடுத்த தொழுகைக்காக காத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமை பாராட்டுறான். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, தாய்மார்களாகிய நீங்கள் வீட்டில் மகரிப் தொழுது விட்டு இஷா வரைக்கும் தொழுத அந்த முசல்லாவில் இருந்தால் இந்த சிறப்பு உங்களுக்கும் உண்டு. இந்த சிறப்பை நீங்களும் அடைய முடியும். ஆக இதுதான் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்திருக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்து பெண்கள் அதனாலேயே தொழுத முசல்லா தொழுத இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே இருந்தாங்க. நாம் இன்றைக்கு அந்த பேணுதலான அமல்களை நாம் விட்டுட்டோம். எனவே அந்த வணக்கத்தை கையாளுங்க. காலையில் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஃபஜ்ர் பாங்குக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. காலை நேர அந்த தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நல்லோர்களுடைய பழக்கம், முன்னோர்களுடைய பழக்கம், காலங்காலமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் செய்து வருவது. அந்த காலை நேர தொழுகை ஃபஜ்ருக்கு முன்னால் சீக்கிரம் எழுந்து தஹஜ்ஜுடைய சில ரக்காத்துகள் தொழுங்க. காலையில் வீட்டில் துஹாவுடைய தொழுகை தொழுங்க. ரிஸ்குடைய பரக்கத்து, ரிஸ்குடைய அபிவிருத்தி வேணும்னு சொன்னால் துஹாவுடைய தொழுகையை தொழுங்க. இதெல்லாம் இந்த நல்லறங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தில் அபிவிருத்தியை தரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தரும். இன்னைக்கு பெண்கள் இதையெல்லாம் விட்டு தூரம் ஆயிட்டதுனால அதனுடைய தாக்கம் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல், கணவர் வியாபாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்தில் பெண்கள் செஞ்ச இவாதத்துடைய பொருட்டில் ஆண்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது செழித்தது. இன்னைக்கு பெண்கள்கிட்ட வணக்கம் இல்லை, இவாதத்து இல்லை, துவா இல்லை, ஆண்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வி அடையுது. அதனால தாய்மார்களே, இதெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் மார்க்கத்தில் எத்தனை அழகான திக்ருகள் துவாக்கள் இருக்குது. உங்களுடைய கால நேரங்களில் தினசரி ஒரு சில துவாக்களை நீங்கள் பாடம் பண்ணுனா எவ்வளவு துவாக்கள் ஓதலாம். வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க இல்லையா, வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு மார்க்கத்தில் பல பல கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு பெண் வீட்டை விட்டும் போகணும்னா கணவன் அனுமதி தரணும். அனுமதின்னு சொன்னால் நீங்கள் கேட்குற அனுமதி இல்லை, நீங்கள் கேட்குற அனுமதியே கட்டாயம் கொடுத்தாகணுங்கிற மாதிரி கேட்பீங்க. கணவர் விரும்பி அனுமதி கொடுக்கணும், சங்கடம் இல்லாமல் கொடுக்கணும். பல கணவன்மார்கள் விரும்பி கொடுக்கறதில்லை, வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க. கணவன் அனுமதி தரணும். வெளியில் போகக்கூடிய பெண்மணி அலங்கார ஆடைகளை உடுத்தி கொண்டு போகக்கூடாது. வெளியில் செல்லக்கூடிய பெண்மணி ஆண்கள் போகிற பாதையில் போகக்கூடாது. எத்தனை கட்டுப்பாடுகள்! இதையெல்லாம் மீறுவது என்னங்க பெண்கள் பேணுவது கிடையாது. நடுப்பாதையில் போகிறது, போகிற போது என்னங்க ஃபோன் பேசி கொண்டு போகிறது. ஒரு அழகான முஸ்லீம் பெண்ணுக்கு இது அழகில்லை. சரி, ஒரு அத்தியாவசிய தேவைக்கு போகிறோன்னு சொன்னால் வீட்டை விட்டு போகும்போது என்ன துவா இருக்குது, அந்த துவாவை நாம் யாராவது ஓதுறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிற ஒரு மனிதன், அது மார்க்கெட்டுக்கு போகலாம், வேறு தேவைகளுக்கு போகலாம், பயணத்திற்கு போகலாம், பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா, சுருக்கமாகவும் இருக்குது, விரிவாகவும் இருக்குது. இந்த பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லான்னு சொல்லிட்டா, இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் கால் எடுத்து வச்சா மலக்குகள் சொல்லுவாங்க, ஹுதீத, நீ எந்த காரியத்திற்கு போகிறாயோ அந்த காரியத்திற்கு நீ வழிகாட்டப்படுவாய். ஓ குஃபீத, நீ எந்த காரியத்திற்கு போகிறாயோ அந்த காரியத்திற்கு பொறுப்பேற்கப்படுவாய். ஓ உகீத, நீ திரும்பி வர்ற வரைக்கும் பாதுகாக்கப்படுவாய், உனக்கு ஆபத்தே வராது. இந்த துவா ஓதிட்டு ஒரு அடியான் வெளியே செல்கிற நேரத்தில் சில ஷைத்தான்கள் அந்த அடியானுக்கு பக்கத்தில் வருவாங்க. அப்போ வேறு சில ஷைத்தான்கள் சொல்லுவாங்களாம், இல்லைப்பா இவரை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா இவருக்கு அல்லாஹ்வால் வழிகாட்டப்படுது, அல்லாஹ்வால் பொறுப்பேற்கப்படுது, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகிறார், இவரை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, இவருக்கு அருகில் சென்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி
தாய்மார்கள் இது போன்ற துவாக்களை நாம் மனப்பாடம் செய்கிறோமா? நமக்கு தெரிஞ்சாதானே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனிருந்து சாப்பிடுகிற குழந்தைகளுக்கு ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க கூட ஹஜ்ரத் உம்மு ஸலமாவுடைய மகனும் சாப்பிட்றாங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை பிஸ்மில்லா சொல்லாமல் கை வைக்குது, இடது கையை கொண்டு போய் வைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, வலது கையால் சாப்பிடு, முன்னால் உள்ள உணவை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பாட்டில் பிஸ்மில்லா சொல்லலை, அந்த சாப்பாட்டில் ஷைத்தானும் உட்காந்துடுறான், ஷைத்தான் சாப்பிட்றான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஒரு சிறுமி வந்தது. அந்த சிறுமி வந்ததும் சாப்பிட போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமியின் கையை பிடிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், ஏன் அந்த புள்ள கையை பிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புள்ள சாப்பிட வந்த வேகத்தில் பிஸ்மில்லா சொல்லலை, அந்த பிள்ளையோடு ஷைத்தானும் நம்மோடு கலக்க வந்தான், நம்மோடு சேர வந்தான். நான் பிடித்து பிஸ்மில்லா சொல்லி கொடுத்ததுனால ஷைத்தான் போயிட்டான்னு சொன்னாங்க. இரவுல வீட்டு கதவுகளை மூடுறீங்க, பிஸ்மில்லாங்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சொன்னால் அந்த வீட்டுக்கு ஷைத்தான் வரமாட்டான், இந்த வார்த்தையை சொல்லலை அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் தங்குறான்னு வருது. எந்த வீடுகள் பிஸ்மில்லா சொல்லி மூடப்படுதோ அந்த வீட்டை பார்த்து ஷைத்தான்கள் தங்களுடைய சகாக்களிடையே சொல்லிக் கொள்வாங்க, இந்த வீட்டில் நமக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைப்பா, ஒரு சின்ன பிஸ்மில்லா. இப்போ ராத்திரி நேரங்களில் நாம் இந்த திக்ருகள் ஓதக்கூடியவைகள் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டா நம்ம படுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல படுக்கிறதுக்கு முன்னால் எவ்வளவு திக்ருகள், எவ்வளவு அழகான துவாக்களை ஓதுனாங்க. நாம் காலமெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு துவாவை மட்டும் வச்சுக்குவோம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்றுமே படிக்க மாட்டோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா, குறைஞ்சபட்சம் அதையாவது நாம் கடைபிடிக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு மேலே ஓதுனாங்க. இதை எல்லாமே அல்லாஹ்விடத்தில் நான் என்ன மொத்தமாக ஒப்படைக்கிறேன், அதான் அர்த்தம். இரவுல படுக்கைக்கு போனால் அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து வஜ்ஹி இலைக், யா அல்லாஹ் என் முகத்தை உன்னிடமே ஒப்படைச்சிட்டேன். வஃபவ்வத்து அம்ரி இலைக், என் காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்படைச்சிட்டேன். வ அல்ஜஅத்து ظஹரி இலைக், என்னுடைய முதுகையும் உன் பக்கமே நான் சாய்த்திருக்கிறேன். லா மல்ஜஅ வலா மன்ஜஅ இல்லா இலைக், உன்னை தவிர உன்னிடமிருந்து தப்பிக்க எந்த வழியும் இல்லை. ரஹ்பத்தன், உன்னுடைய அருள் ஆதரவு வைத்து வருகிறேன். வரஹபத்தன், உன்னுடைய தண்டனையை பயந்து வருகிறேன். நீ இறக்கிய வேதத்தை ஈமான் கொண்டேன், உன் நபியை ஏற்றுக்கொண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கிறதுக்கு முன்னால் இதையெல்லாம் ஓதுவாங்க. நம்முடைய தாய்மார்களுக்கு எவ்வளவு நேரங்கள், காலையிலிருந்து இரவு வரை எவ்வளவு நேரம் இருக்குது. இந்த மாதிரியான துவாக்கள் அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டது தான். அழகான இந்த துவாக்களை ஓதிக்கொண்டு படுக்கலாம். ஆனால் நம்முடைய நேரங்களை எல்லாம் டிவி பார்த்து கொண்டு நம்முடைய மனதையும் நம்முடைய எல்லா நேரத்தையும் வீணாக்கக்கூடிய, கெடுக்கக்கூடிய, சீரழிக்கக்கூடிய, கலாச்சாரத்தை பால்படுத்தக்கூடிய சீரியல்களை பார்த்து கொண்டு தான் நம்ம படுக்கிறோம். நம்முடைய இரவும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகத்தான் இருக்குது, நம்முடைய பகலும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக தான் இருக்குது. நம்முடைய அத்தனை விஷயங்களிலும் நம்ம அல்லாஹ் விட்டும் தூரமாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான்? அருமையான தாய்மார்களை எண்ணி பாருங்க. நம்ம வாழக்கூடிய இந்த காலம் பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்மை நோக்கி பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குது. நம்முடைய நாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். முஸ்லிம்கள் அகதிகளாகக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஆபத்து. ஆனால் எதையும் தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம்? ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, துன்யா 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 என்று எந்நேரமும் இந்த உலகத்தில் மூழ்கி நம்முடைய நேரங்களை பாழாக்கிறோம். இபாதத்துகளுக்கு நேரம் கொடுங்க. காலை மாலை திக்ருகள், எவ்வளவு அழகழகான திக்ருகள் இருக்கிறது, அந்த திக்ருகளுக்கான நேரத்தை கொடுங்க. நாவுல எப்போதும் தஸ்பீகள், திக்ருகள் செய்யுங்க. வெளியே தேவைக்கு போனால் கூட திக்ரு செஞ்சுட்டு போங்க, திக்ரு செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறான். அப்போ நம்முடைய நேரங்களில் இறைவனை வணங்குவதற்கு, திக்ரு செய்வதற்கு, திலாவத்திற்கு ஒரு நேரத்தை கொடுங்க. ரெண்டாவது என்ன? நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் விஷயத்தில் நாம் செலுத்த வேண்டிய கவனம். குழந்தைகளுடைய வளர்ப்பில் பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியமானது. ஒரு தாயினுடைய செயல்பாடுகள், ஒரு தாயினுடைய ஒழுக்கங்கள், ஒரு தாயினுடைய குணங்கள், அவை எப்படி இருக்கிறதோ வீட்டில் அதிக நேரம் பிள்ளைகள் பார்ப்பது ஒரு தாயை தான். தந்தையை விட அதிகம் அவங்கள தான் பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு ஈமானுடைய பாடம் நடத்துவாங்க.
சின்ன குழந்தைகளுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, சின்ன குழந்தைகளுக்கு ஒழுக்கங்கள் அதபுகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இந்த குழந்தைகள் எல்லா விஷயத்திலும் உங்களை பார்த்து தான் காப்பி அடிக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அறிவுரைகள் சொல்லணும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வர்றாங்க. இப்னு அப்பாஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சின்ன வயசு தான் அவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற போது அவருடைய வயது 14 வயசு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் அவர் சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அந்த பையன், அவங்க சொந்தக்காரர் தான், அவங்களுடைய தந்தை மகன் தான், பெரிய தந்தை மகன் தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ். அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா குலாம், மகனே, வஅல்லிம்க கலிமாத், நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லித்தர்றேன், சில விஷயங்களை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன், இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு நடந்தால் உனக்கு பிரயோஜனம் என்று சொன்னாங்க. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பேணி பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான்னு சொன்னாங்க. யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வை பேணி பாதுகாத்தால் அல்லாஹ்வை உனக்கு முன்னால் நீ காண முடியும்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறது, அல்லாஹ் ஏவியவற்றை செய்வது, அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி இருக்கிறது. ஆக அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பின்பற்றி நீ நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை உனக்கு முன்னால் காண்பாய். அல்லாஹ்வை உனக்கு முன்னால் காண்பாய்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துலையும் எதை கண்டும் பயம் வராது. அல்லாஹ் என்ன பார்க்குறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், இந்த உணர்வு அந்த அடியானுடைய உள்ளத்தில் வந்துட்டா நம்ம எங்கே போனாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிற மாதிரி தான். அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னு சொன்னால் தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வை உனக்கு முன்னால் நீ காண முடியும் என்று சொன்னாங்க. சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மேலும் சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் கேள். யார்கிட்டையும் கேட்காத, மனிதர்கள்ட்ட கேட்க வேண்டாம், அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்க, அல்லாஹ் தருவான். துஆவுடைய வலிமை நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உறுதியோடு, எந்த அளவுக்கு அழுத்தத்தோடு நாம் கேட்குறோமோ அப்படிதான் அல்லாஹ்வுடைய அந்த துஆ கபூலுடையதை பார்க்கணும். அந்த அழுத்தத்தில் நம்ம பார்க்கலாம். சஹாபாக்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர் இறக்கிற நேரத்தில் கடனாளியாக இறக்குறாரு. மகன் அப்துல்லாட்ட சொன்னார், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குப்பா, இவ்வளோ கடன் இருக்குது, அதில் கடன் நான் யார்கிட்ட வாங்கினேனோ அதில் பல பேர் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, யார்கிட்ட வாங்கினேன் சில பேர் தெரியாதவங்களும் இருக்கிறாங்க, யார் கடன் கேட்டு வந்தாலும் நீ அதை கொடுத்துரு, என்னுடைய ஒரே ஒரு சொத்து இருக்குப்பா, அந்த சொத்தை விற்று நீ கடனை அடைச்சிக்கன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நெருக்கடி வந்தால் அல்லாட்ட இப்படி கேளு, ஜுபைருடைய இறைவனே அவர் சொல்லிக் கொடுக்குறார். எவ்வளோ தூரம் அவருக்கு நம்பிக்கை இருக்குது, தன்னுடைய ரப்பு தன் பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டான் தன்னுடைய கடனின் காரணமாக. நீ அல்லாட்ட கேளு, ஜுபைருடைய ரப்பே என் தந்தையினுடைய இந்த கடன்களை எல்லாம் நிறைவேற்ற உதவி செய் என்று 2 ரக்காத் தொழுதுட்டு இந்த மாதிரி துவா செய், அல்லாஹ் வழி செய்வான்னு சொல்லி அவரும் அதைத்தான் செஞ்சார். ஒரு சாதாரண இடம் பல லட்சத்துக்கு விற்று எல்லாருடைய கடனையும் அடைத்து அவருடைய சகோதரர்களுக்கெல்லாம் மிச்சத்தை பங்கு போட்டு கொடுத்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டால் அல்லாஹ்விடம் கேளுங்கள். வ இதஸ்தஅன்த, உதவி தேடுவதாக இருந்தால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. இந்த 2 விஷயம்தான் ஈமானுக்கான அடிப்படை. இந்த 2 இருந்தால் நம்ம யார்கிட்டையும் போக தேவையில்லை. ஈமானுடைய பலவீனம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நாம் யார்கிட்டையோ போடுறோம். தாவீதுகள் இதெல்லாம் கூடுமா கூடாதா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிறப்பாக இல்லைன்னா சிறப்பு இல்லை. தாவீதுகள் இல்லாமல் அல்லாஹ் இருக்கிறான், அவன் பாதுகாப்பான். இதுதான் உயர்ந்த நம்பிக்கைங்கிறது, அதுதான் உயர்ந்த ஈமான்ங்கிறது, அதுதான். அப்போ அல்லாஹ்ட்ட மட்டும்தான், வேற யார்கிட்டையும் எந்த தேவை இறக்கி வைக்காதீங்க. மனிதர்கள்ட்ட தேவை இறக்கி வச்சிங்க, மௌத்தாகிற வரைக்கும் தேவை நீங்கவே நீங்காது. அல்லாஹ்ட்ட தேவை இறக்கி வச்சிங்க, காலம் முழுக்க தன்னிறைவோடு வாழலாம். அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்ட்ட உதவி கேள் சொல்லிவிட்டு விதி சம்பந்தமான ஒரு அழகான விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. விதினா என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாம் நடக்குதுங்கிறத அவங்க புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். சொன்னாங்க, மகனே தெரிந்துகொள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்லதை செய்ய எண்ணி
அந்த நல்லதை அல்லாஹ் உனக்கு விதிக்கல, அது உனக்கு கிடைக்காது. எல்லாரும் சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய நினைக்கிறாங்க, அது உனக்கு விதிக்கப்படலைன்னு சொன்னால் எல்லாருமே நினைச்சாலும் அது உனக்கு கிடைக்காது. எல்லோருமாக சேர்ந்து உனக்கு தீங்கிழைக்க நாடி அந்த தீங்கு உனக்கு எழுதப்படலை, உனக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது. இப்போ நன்மையோ தீமையோ ரப்பு விதித்தால் நடக்கும், ரப்பு விதிக்கலைன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்தாலும் நடக்காது. இந்த நம்பிக்கை தானே கதருங்கிறது, விதி குறித்தான நம்பிக்கை என்பது இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொன்னாங்க, விதியை எழுதிய பேனா இருக்கிறது, அந்த பேனா காஞ்சி விட்டது. விதி எழுதப்பட்ட ஏடுகள் இருக்கிறது, அதெல்லாம் சுருட்டப்பட்டு விட்டது. இனி உலகத்தில் நடக்கிற எல்லாமே அல்லாஹ் தீர்மானித்த விதிப்படி தான் நடக்கதே தவிர அதனால இதனால என்றெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு காரியம் நடந்தால் நாம் என்ன செய்கிறோம், அப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்காதோ, இப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்காதோ. ஒரு நோயாளி இறந்துட்டாரு, இறந்த பிறகு அந்த ஆஸ்பத்திரிக்கு போயினா பிழைச்சிருப்பார், இந்த டாக்டர்கிட்ட போயிருந்தா பிழைச்சிருப்பார். பெருமானார் சொன்னாங்க, அரபியில் அப்படி செஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருந்தா அப்படிங்கிறதுக்கு அரபியில் லவ் என்று சொல்லுவாங்க. பெருமானார் சொன்னாங்க, உலகத்தில் நடந்துவிட்ட எந்த காரியத்திற்கும் இந்த லவ்ங்கிற சொல்லாதீங்க. அதாவது அப்படி செஞ்சிருக்கலாமா இப்படி செஞ்சிருக்கலாமா, இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதானது உங்களது நம்பிக்கையை குழப்புவதற்கு ஷைத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம். அல்லாஹ் நாடிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறக்க போகிற ஒரு மனிதனை நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் இறப்பை தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ நடந்து முடிஞ்ச பிறகு அப்படி செஞ்சிருந்தா இந்த காரியம் நடக்காமல் போயிருக்குமா என்று யோசிப்பதில் அர்த்தமே கிடையாது. விதிதான், அல்லாஹ் விதித்தபடி தான் உலகத்தில் நடக்குது. இந்த விதி மீதான நம்பிக்கை வந்தால் நம்முடைய தாய்மார்கள் குடும்பத்தில் யாராவது இறந்தா மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்க மாட்டாங்க. ஏன்னா இறந்த வீடுகளில் பெண்கள் ஒப்பாரி வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக கண்டிச்சாங்க. அறியாமைக்கால நடைமுறை என்று சொன்னாங்க. கண்களில் கண்ணீர் வரலாமே தவிர வாயில வார்த்தை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சஹாபி பெண்மணிகள் கணவனை இழந்தாங்க, குழந்தைகளை இழந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய விதிக்கு மாற்றமாக ஒரு வார்த்தை கூட அவங்க சொன்னதில்லை. எனவே தாய்மார்களே, உங்களுடைய நேரங்களில் குழந்தைகளை உருவாக்குங்க, உங்களுடைய குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் உருவாக்குங்க. அந்த குழந்தைகளுக்கு பேணுதலான வாழ்க்கையை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பனு இஸ்ராயல்களில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. பனு இஸ்ரவேலர்களில் ஒரு பெண்மணி, நம்முடைய முன்னோர்கள் படிப்பினைக்காக முன்வாழ்ந்த சமுதாயத்து ஆண்கள் பெண்களுடைய சம்பவங்களை சொல்லுவாங்க. ஒரு வணக்கசாலியான ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுக்கு 7 ஆண் மக்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு மோசமான ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் மக்களை எல்லாம் பன்றி இறைச்சி சாப்பிடுமாறு கட்டாயப்படுத்துகிறான். பல பேர் அரசனுடைய நெருக்கடிகளுக்கு பயந்து பன்றி இறைச்சி சாப்பிட்றாங்க. அந்த மார்க்கத்திலும் அது ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த அரசனிடத்தில் சொல்லப்படுது, இந்த ஊரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய பிள்ளைகளும் அவங்க பன்றி இறைச்சி சாப்பிட மறுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. உடனே அந்த அரசன் என்ன செய்யறான், அந்த தாயையும் அழைச்சிட்டு வாங்க, அந்த பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வாங்க என்று என்ன செய்யறான், கொடுப்பான். அப்போ அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தி அந்த பிள்ளைகளில் மூத்த மகனை அழைத்து சொல்கிறான், ஏதோ இந்த பன்றி இறைச்சியை சாப்பிடணும்னு சொல்லி. அவன் சொன்னான், அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கிய, அல்லாஹ் எனக்கு தடுத்த எதையும் நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி. இப்போ அரசன் சொல்கிறான், என்னுடைய கட்டளையை மறுத்தா என்ன ஆகும்னு தெரியும் இல்லை? கண்டிப்பாக தெரியும். உன்னுடைய கட்டளைக்கு அடிபணிவதை விட நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இறப்பதற்கு நான் தயார். உடனே அந்த அரசன் ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி, இப்போ சாலைகள் போடும்போது, ரோடு போடும்போது தார் ஊற்றுவாங்க. அந்த தாரை கொண்டு வந்து அதில் கொட்டி அதை கொதிக்க செய்து அந்த தாய்க்கு முன்னால் அந்த மகனை வந்து போட்டு என்ன செய்கிறான், கொல்றான். அந்த பையனும் மறுத்துட்டான். அடுத்தடுத்து எல்லா பிள்ளைகளையும் இவ்வாறே செய்கிறான். 6 பிள்ளைகளை கொன்னுட்டான். 7வதா ஒரே ஒரு பையன். அந்த பையன்கிட்ட சொல்கிறான், போய் உங்கள் அம்மாவோடு தனியாக பேசு, நீ ஒருத்தனாவது உங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்க பாருன்னு சொல்லி. அந்த அம்மா அவனை கூப்பிட்டு தனியாக வருது. மகனே, மற்ற பிள்ளைகளை விட நான் உன்னை ரொம்ப கருணையோடு வளர்த்துருக்கிறேன், நீ எனக்கு கடைசியாக பிறந்த பையன், அவர்களை விட உன் மீது நான் 2 மடங்கு கருணை காட்டியிருக்கிறேன். அதனால் ஒருபோதும் இந்த அரசனுடைய பேச்சை கேட்டு நீ பன்றி இறைச்சியை சாப்பிட்டு விடாதேன்னு சொல்லி. அந்த பையன் சொன்னான், நான் பயந்தது என்னன்னா, நீங்கள் ஒருவேளை என் மீது உள்ள பாசத்தில் சாப்பிட சொல்லுவீங்களோன்னு நான் பயந்தேன்.
சாப்பிட சொல்லிடுவீங்களோன்னு சொல்லி, இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக என்னுடைய சகோதரர்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். நாளை என் சகோதரர்கள் எந்த அணியில் இருப்பாங்களோ, சொர்க்கத்து அணியில், அந்த அணியில் தான் நானும் இருப்பேனே தவிர ஒருபோதும் நான் அவர்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த பையனும் ஷஹீதானான், அந்த தாயும் ஷஹீதானான். இப்படி தான் இரையச்சம் உள்ள பெண்கள் எந்த நெருக்கடிகளுக்கும் பயப்படுறதில்லை, எந்த அச்சுறுத்தல்களுக்கும் ஆளாகுவது கிடையாது. இப்படி அவங்க இருந்தாங்க. நம்முடைய இன்றைய வாழ்க்கை என்ன? இந்த பேணுதலான வாழ்க்கை நம்மிடம் இருக்குதா? சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம் மார்க்கத்தை விடுறோம். எத்தனையோ ஹராமான விஷயங்களை செய்கிறோம். கணவன் செய்யக்கூடிய ஹராமான வியாபாரங்களுக்கு நாமும் சேர்ந்து துணை போகிறோம். அப்போ பண்டி இறைச்சி சாப்பிடுவதும் வட்டி சாப்பிடுவதும் ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி தான் சொன்னாங்க, பாவங்களில் ஆகக்கூடியது வட்டி தான். மது அருந்துவது மோசமா வட்டி மோசமானு கேட்கப்பட்டது. மது அருந்துவதை விட வட்டி சாப்பிடுவது தான் மோசமானது என்று இமாம் மாலிக் சொன்னாங்க. இப்போ இதை நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பேணுதலான விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது யார்? இந்த தாய்மார்கள் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கும் ஹராம் ஹலாலாக சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? பெருமானாருடைய பேரர் ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில் போட்ட போது அந்த பேரிச்சம்பழம் சதக்காவுடைய பேரித்தம்பழம், நபியின் குடும்பத்தாருக்கு அது ஹராம். அந்த பிள்ளை வாயிலிருந்தும் அந்த பேரிச்சம்பழத்தை துப்ப சொன்னாங்க. ஒரு குழந்தை தானே, வாயில் போட்டுட்டா முழுங்கிரட்டுமேன்னு விடல, அந்த கொஞ்சோண்டு போன அதையும் துப்ப சொன்னாங்க. நமக்கு இது ஹராம் என்று. அப்படியானால் நம்ம குழந்தைகளுக்கும் கூட ஹராம் ஹலால சொல்லி கொடுக்கணும். ஆண் குழந்தையாக இருந்தால் பிறந்த குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு என்னங்க தங்க மோதிரங்கள் போடுறது, தங்க செயின் அணிகிறது. சின்ன வயசில் நீங்கள் எதை பழக்கிறீங்களோ அதுதான் பெரியவர்களான அந்த தாக்கம் வரும். அதை சில பேர் நியாயப்படுத்துவாங்க, குழந்தை தானே, குழந்தை தான், குழந்தைக்கு ஹராம் ஹலால் இல்லை தான். ஆனாலும் நாம் எப்படி பழக்கப்படுத்துகிறோம், நாம் எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அப்படித்தான் அந்த குழந்தைகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற பெண்களை பாராட்டினாங்க. அக்காலத்தில் சில பெண்கள் கணவன் இறந்து போயிருப்பாங்க. கணவன் இறந்தால் மார்க்கத்தில் மறு திருமணத்திற்கு அனுமதி இருக்குது, மறு திருமணம் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணுனா இந்த குழந்தைங்க என்ன ஆவாங்களோ தெரியலையே, அதற்காக, வேறு காரணங்களுக்காக இல்லை, குழந்தைகளுக்காக மறு திருமணம் செய்யாமல் இருந்தால் அந்த பெண்களை நபிஸல்லாஹு பாராட்டினாங்க. சொன்னாங்க, அன வம்ராஅத்துன் ஸஃபாஉல் ஹத்தைன், நானும் குழந்தைகளை வளர்ப்பதில், குழந்தைகளை வளர்த்து ஆணாக்கிறதில்ல, தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து கன்னங்களெல்லாம் கருத்து போன பெண்மணி இருக்கிறாரே, அந்த பெண்ணும் நானும் நாளை சொர்க்கத்தில் கஹாத்தைன், இந்த 2 விரல்களை போல் அப்பெண்மணி எனக்கு நெருக்கமாக அருகில் இருப்பதாக சொன்னான். எல்லாம் அந்த குழந்தைகளுக்காக வேண்டியதான். குழந்தைகளை அக்கறை செலுத்துவதை பெருமானார் ரொம்ப பாராட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சச்சா மகள் தான் உம்முஹானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்முஹானி அவர்கள் விதவையான போது அவங்கள நிக்கா செய்ய ஆசைப்பட்டாங்க. விதவை பெண்களுக்கு தான் பெருமானார் வாழ்வு கொடுத்தாங்க, அதுக்கு தான் நிக்காகவும் செஞ்சாங்க. இப்போ உம்முஹானிட்ட சொன்னாங்க, அவங்க அபூ தாலிபுடைய மகள் தான், நான் உங்களை நிக்கா செய்கிறேன்னு சொல்லி. உம்முஹானி சொன்னாங்க, உங்களை மாதிரி ஒருவர் கணவராக கிடைக்க எவ்வளோ பாக்கியம், ஆனால் எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த குழந்தைகளை நான் வளர்த்து ஆளாக்கணும்னு நினச்சா உங்கள் கடமையை செய்ய முடியாது, உங்களுடைய கடமைகளை செஞ்சால் இந்த குழந்தைகளுடைய ஹக்கு பாலா போயிடும், அதனால் நான் மறு திருமணத்தை விரும்பலைன்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறைஷிகளில் சில நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, ஒட்டகத்தில் பயணம் செய்த குறைஷி பெண்களில் சில நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்கள் தங்களுடைய கணவனுடைய சொத்தை பாதுகாப்பதிலும் சிறந்தவர்கள். கணவனுடைய போன பயான்ல அதையும் சொன்னேன், கணவனுடைய செல்வத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி 2 தன்மை சொன்னாங்க பெருமானார். சிறந்த பெண்களுக்கு உதாரணம் கணவனுடைய செல்வத்தை பாதுகாப்பாங்க. 2வதா சொன்னாங்க, குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவதில் ரொம்ப ரொம்ப அவங்க குழந்தைகள் மீது பரிவு காட்டுவாங்க. அந்த குழந்தைகளுக்காக தங்களுடைய இளமையை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க, திருமணமே செய்யாமல் குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்பதாக சொன்னாங்க. அருமையான தாய்மார்களே, இதை நாம் சொல்ல வந்த நோக்கம், குழந்தைகள் விஷயத்தில் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த குழந்தைகள் விஷயத்தில்
அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தான் மறுமையில் பெரிய அளவில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது. இந்த குழந்தைகளுடைய தர்பியத்தில் நாம் எங்கே அக்கறை செலுத்துகிறோம்? குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கங்கள் விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்குறோமா? கிடையாது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் தர்பியத்து தான், மக்களுடைய தர்பியத்து விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லா நேரமும் அதுதான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது மாதிரி நல்லோர்கள் வரலாறை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க சிறுநீர் கழிக்க போகிறாங்கன்னு சொன்னால் சரியாக கழுகணும். சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்கறது, அவசரமாக உடனே வந்துடக்கூடாது. ஏன்னா சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் பண்ணலைன்னு சொன்னால் மறுமையில் தண்டனை இருக்குது, கபூரில் வேதனை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பக்கி கபர்ஸ்தான் வழியாக வந்து கொண்டு இருந்தாங்க. திடீரென்று சொன்னாங்க, இந்த 2 கபர்லையும் உள்ள ஆளுக வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னாங்க. இந்த 2 கபர்லையும் உள்ளவங்க வேதனை செய்யப்படுறாங்க. அதில் ஒருத்தர் வேதனை செய்யப்படுவது சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் பண்ணல, அதுக்காண்டி வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருவர் கோல் சொல்லித்திருந்தாருன்னு சொன்னாங்க. மற்றொரு ஹதீஸில் வருது, ஒரு ஆள் சரியாக சுத்தம் செய்யாமல் வேதனை செய்யப்படுறாரு, இன்னொருத்தர் புறம் பேசி கொண்டு திரிந்தார். அப்போ 2 விஷயத்தை 2 பாவத்தை சொல்லித்தர்றாங்க. கோல் சொல்லுகிற பழக்கமும் பெண்களிடத்தில் இருக்குது, புறம் பேசுகிற பழக்கமும் இருக்குது. ஒரு சபையில் உட்கார்ந்தா நம்ம அடுத்தவர்களை பற்றி தான் புறம் பேசுகிறோம் இல்லையா? அடுத்தவர்களுடைய குறைய பேசினால் அது உடலுக்கு நோய், அல்லாஹ்வை பற்றி பேசினால் அது உடலுக்கு நிவாரணம். அழகா ஒரு பெரியவங்க சொன்னாங்க, திக்ருன் நாசி தாஉன் வ திக்ருல்லாஹி தவாஉன். நீங்கள் மனிதர்களை பற்றி பேசுறீங்க, அவரை பற்றி இவரை பற்றி ஒரு இடத்துல உட்கார்ந்தா யாரை பற்றியாவது பேசுறீங்கன்னா, மனிதர்களை பற்றி பேசினால் உங்கள் உடல் நோய்வாய்ப்பட்டு கெட்டு போயிடும். அல்லாஹ்வை பற்றி பேசுங்க, அல்லாஹ்வுடைய அருளை பேசுங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை பேசுங்க. அல்லாஹ்வை திக்ரு செஞ்சால் உடலுக்கு ஷிஃபா, உடலுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு நிம்மதி. ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வை பற்றி பேசி பாருங்க, உங்களுக்கே ஒரு சந்தோஷம் தெரியும், உங்களை அறியாமல் ஒரு ஆன்ம திருப்தி தெரியும். ஒரு 5 நிமிஷம் புறம் பேசிட்டு எழுந்துருங்க, நமக்கே ஒரு பாரம் தெரியும். ஆனால் இப்போ புறம் பேசி 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 அப்படிலாம் நம்ம உள்ளங்களுக்கு ரொம்ப கெட்டு போச்சு, பழகி போனதுனால நமக்கு அது தெரிகிறதில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸுகளில் சொன்னாங்க, கபருடைய வேதனைக்கு பெரும் காரணமாக இருப்பது ஒழுங்கா சுத்தம் செய்யாமல் இருப்பது. நம்முடைய பசங்க வாலிப வயது இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்களா? பாத்ரூம் போகிறான், உடனே வந்துடுறான், சரியாக கழுவுனானா, சிறுநீர் துளிகள் ஆடையில் உடம்புல படாமல் கவனமாக இருந்தானா? அல்லாஹ் நமக்கு எவ்வளோ லேசான மார்க்கத்தை தந்திருக்கிறான். பனு இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு ஆடையில் சிறுநீர் பட்டுடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆடையை வெட்டி தான் எடுக்கணும், கழுவுனா பத்தாது, ஆடையை வெட்டி எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடையை வெட்டி எடுத்தால் தான் அவங்களுக்கு கூடும் தொழுகை. நமக்கு அப்படி இல்லை, தண்ணீரால் கழுவினாலே போதும். அப்போ சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் அந்த சிறுநீர் துளிகள் தெரிக்காமல் பாதுகாக்கணும். பிள்ளைங்களுக்கு இந்த ஒழுக்கங்கள், இந்த சின்ன சின்ன சட்டங்கள், இதையெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கறது? இதை சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த பசங்க எப்படி வளர்றாங்க? அந்த பசங்களுக்கு எந்த தீனுடைய பொறுப்பும் இல்லை. ஏன்னா இந்த தாய்மார்களுக்கு அக்கறை கிடையாது. பையன் எங்கே போகிறான், யாரோடு பழகிறான். இப்போ நமக்கு குழந்தைகளுடைய தர்பியத்தை விட 4 பெண்கள்கிட்ட பேசுகிறது தான் முக்கியம். குழந்தைகளுடைய வளர்ப்பை விட வெளியில் போய் சுற்றுறது மட்டும்தான் நமக்கு முக்கியம். இந்த பிள்ளைங்களுக்கு நாம் சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம். அந்த பையன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் இந்த தாய் தந்தையருக்கு தான் எழுதப்படும். இவங்க தான் பெரிய குற்றவாளிகளாக கருதப்படுவாங்க. இதைத்தான் முன்னோர்கள் பயந்தாங்க, நம்முடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சால் அந்த பாவம் நம்மைத்தான் சாரும் என்று. எனவே தாய்மார்களே, உங்களுடைய கால நேரங்களை குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. குழந்தைகளுக்கு நல்லவர்கள் பெரியார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கணும். சஹாபி பெண்மணிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கு பத்ருடைய வரலாறை சொல்லுவாங்க, பெருமானாருடைய போர்களுடைய வரலாறை சொல்லுவாங்க. ஹிஜ்ரத்தின் போது நடந்த கஷ்டங்கள் என்ன, ஹிஜ்ரத்துக்காக மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, அது போன்ற வரலாறுகள் வீட்டில் அப்படியான நூல்கள் இல்லை. நூல்கள் இருந்தாலும் வாசிக்கப்படுவதும் இல்லை. இப்போ நம்முடைய காலையிலிருந்து இரவு வரையிலான நேரத்தை நம்ம என்ன தான் செய்கிறோம்? தாய்மார்களை யோசித்து பாருங்கள். அப்பப்போ ஒரு சில பயான்களுக்கு வந்து விட்டு போனால் பத்தாது. நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வருவாங்க. அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் மெயின் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தான் பெண்கள் வீட்டில் கணவனுடைய விஷயத்தில் கடந்த பயான்லையும் சொன்னோம், கணவனுக்கு கட்டுப்படுறதுனால 3 பிரயோஜனங்கள் இருக்குன்னு சொன்னான். கணவனுக்கு கட்டுப்பட்டால்
அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குர்ஆன் ஓதுனா ஷைத்தான் இருக்க மாட்டான்னு சொல்லி. ஆனால் உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு பெண்மணி கணவனை மதித்து கணவன் பேச்சை கேட்டு நடந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் வரமாட்டான். நீங்கள் கணவனை அவமதிச்சிங்க, கணவனுடைய பேச்சை கேட்க மறுத்தீங்க, அந்த வீட்டில் ஷைத்தானுடைய எல்லா தீங்குகளும் இருக்கும். அப்போ கணவனை மதித்தா வீட்டுக்குள் ஷைத்தானுடைய தீங்கு இருக்காது. ரெண்டாவது என்ன, கணவனை மதித்து நடக்கிறதுனால அந்த வீட்டில் பரக்கத்து அதிகமாகும். அந்த வீட்டில் பரக்கத்து அதிகமாகும், அல்லாஹ்வுடைய அருள் வளம் இருக்கிறதே அதிகமாகும்னு சொன்னாங்க. மூன்றாவது என்ன, கணவனை மதித்து நடந்தால் அந்த வீட்டில் எல்லாருமே ஒருத்தர் மற்றவங்களை நேசிப்பாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியிலே நேசம் இருக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேசம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண்மணி தன் கணவரை எப்படி மதிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க. அதை வைத்து தான் அப்போ நம்முடைய அம்மா நம்முடைய தந்தையை எவ்வளோ மதிக்கிறாங்க, அப்போ அந்த பிள்ளைங்களும் அந்த தந்தையை மதிக்கும், அந்த தாயை மதிக்கும். கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு அன்பு பிறக்கும் என்று உலமாக்கள் சொன்னாங்க. எனவே தாய்மார்களே, இப்படி நாம் நம்முடைய நேரங்களை அழகான முறையில் ஒரு ஒழுங்கமைப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டியாக இருந்தாங்க. அவங்களுடைய காலையிலிருந்து இரவு வரைக்கும் உள்ள நேரம், அதில் ஒரு சொட்டு நேரம் கூட வீணான விஷயங்களை சிந்திக்கவோ வீணான விஷயங்களை பேசவோ பார்க்கவோ அவங்களுக்கு நேரமே கிடையாது. எல்லா நேரமும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் தான் அவங்க கழிச்சாங்க. எனவே அல்லாஹ்ட்ட நம்முடைய இந்த கால நேரங்கள் குறித்து கேள்வி இருக்குது, விசாரணை இருக்குது. ஒவ்வொரு நேரத்தை குறித்தும் நாம் அல்லாஹ்ட்ட விசாரிக்கப்படுவோம். அப்படியானால் நம்முடைய தாய்மார்கள் வீணாக வெளியில் செல்வது, தேவையில்லாமல் பல்வேறு விஷயங்களை பேசுறது, இவை அனைத்துக்கும் அல்லாஹ்ட்ட ஒவ்வொன்றுக்கும் விசாரணை இருக்குது. எனவே உலகத்திலையும் சோதனை, மறுமையிலும் சோதனை. உலகமெல்லாம் நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் நமக்கு எப்போ வருமோ தெரியாது. அல்லாஹ் அந்த தண்டனைகளை தருவதற்கு முன்னால் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். சாப்பிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. உணவில்லாத அந்த நிலை உங்களுக்கு வராது. ஒரு குடிபானம் குடித்தா கூட அல்லாஹ் புகழுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு அந்த கஷ்டங்களை தரமாட்டான். எனவே இந்த நம்முடைய நேரங்களை பக்குவப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களை ஈடுபடணும். குழந்தைகளை அழகான முறையில் வளர்த்து குழந்தைகளுக்கு நல்ல நல்ல துவாக்கள் திக்ருகளை சொல்லித்தரணும். இப்படி தங்களுடைய நேரங்களை பயன்படுத்துகிற பெண்கள் தான் சிறந்த பெண்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் கால நேரங்களை வீணாக்காமல் அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுத்த முறையில் நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم